வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் உள்ள திருச்சி சாலையில் கார்ஸ் 327 சார்பாக வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் என்னும் கார் விற்பனை மேளா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவை திருச்சி சாலையில் உள்ள வெங்கடலட்சுமி திருமண மண்டப வளாகத்தில் கார்ஸ் 327 சார்பாக வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் கார்கள் விற்பனை மேளா டிசம்பர் 26ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெறும். இதில் நடுத்தர மற்றும் சொகுசு கார்கள் என்று 200க்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனைக்கென்று அணிவகுத்துள்ளன. பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான கார்ஸ் 327 நிறுவனத்தின் வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் கார் விற்பனை மேளா கோவையில் துவங்கப்பட்டது. கோவையில் கடந்த பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்து வரும் கார்ஸ் 327 நிறுவனம் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை திருச்சி சாலையில் உள்ள வெங்கடலட்சுமி திருமண மண்டப வளாகத்தில் வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் எனும் மாபெரும் யூஸ்டு கார் மேளாவை கார் 327 நிறுவனத்தினர் துவக்கியுள்ளனர். இதற்கான துவக்க விழா கார்ஸ் 327 நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஷ்ணு வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது. டிசம்பர் 26ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் முன்னணி நிறுவனங்களின் அனைத்து வகையான யூஸ்டு கார்களும் விற்பனைக்கு அணிவகுத்துள்ளன. நடுத்தர விலையுள்ள கார்கள் துவங்கி உயர்தர சொகுசு கார்கள் என்று சுமார் 200க்கும் மேற்பட்ட கார்கள் இங்கு விற்பனைக்கு காட்சிப்படுத்தியுள்ளதாகவும், சிறிய வகை பட்ஜெட் 1 லட்சம் கொண்ட கார்கள் முதல் 50 லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் இந்த மேளா நடைபெறுவதாக கார்ஸ் 327 தலைமை செயல் அதிகாரி விஷ்ணு வேணுகோபால் தெரிவித்தார். மேலும் இந்த மேளாவில் கார் வாங்குபவர்களுக்கு ஏராளமான சலுகைகளும் வழங்க உள்ளதாக அவர் கூறினார். வணக்கம், நான் விஷ்ணு வேணுகோபால், கார்ஸ் 327ஓட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. கார்ஸ் 327 சார்பாக பார்த்துட்டிங்கன்னா வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் மேளாங்கிறது வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் 26, 27, 28 இந்த 3 நாளுமே நடைபெறுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா காருமே நம்மகிட்ட இங்கே அவைலபிள் இருக்குது. யூஸ்ட் கார்ஸு நீங்கள் ஸ்பாட் ஃபினான்ஸு, ஸ்பாட் இன்சூரன்ஸு, அக்சரிஸ்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க. காரு வாங்க விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து வண்டியை பார்க்கலாங்க. எல்லாமே நம்ம பியூராக செக் பண்ணி தான் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் 1 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் எல்லா விதமான காரும் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாருதியில் ஆரம்பித்து பென்ஸ் வரைக்கும் எல்லா காருமே இருக்குங்க. எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம மல்டி பிராண்டாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க. ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஃபினான்ஸ், ஸ்பாட் ஃபினான்ஸ் இங்கேயே நாங்கள் அவைல் பண்ணி கொடுக்குறோங்க. டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் எப்படி? அது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் ஒவ்வொரு ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் மாறும். அது நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா எங்களோட ஃபினான்ஸ் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மேலும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையின் காரணமாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெரினா பேகம் மற்றும் திருவள்ளிக்கேணி காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றிருந்து ஆசிரியர்கள் ஒற்றை கோரிக்கைகளாக டிபிஐ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போதிய அளவிற்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தால் காவலர்கள் வாகனத்தில் அழைத்து சென்றுள்ள காட்சிகள் வெளியானது. தொடர்ச்சியாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட 4 திசைகளிலும் பிரிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசார்கள் ஆங்காங்கே கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆசிரியர்களும் மயங்கி விழும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பரபரப்பான சூழலில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏமா சொன்ன கேட்க மாட்டேன். தூக்கமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போலாம். கூட போகணுமா?
கொஞ்சம் ஓரமா வாங்க சார், நடு ரோட்ல உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் ஓரமா வாங்க. இருக்கும்போது இந்த வாங்க பேட்டி தலைவரே பிடிச்சிட்டாரு, வாங்க வாங்க தலைவர் பிடிச்சிட்டாரு, தொடர்ந்து ஆசிரியர்கள் கைது நடவடிக்கைகள் குறித்து போதுமான அளவிற்கு ஆசிரியர்களை கைது செய்து அழைத்து செல்ல அரசு பேருந்துகள் போதாததால் மேலும் பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசு சம ஊதியத்தை வழங்கும் வரை இந்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். பாஜகவிற்கு சம்பந்தமில்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு சம்பந்தமில்லாமல் எதையாவது செய்துவிட்டு அதற்கு பாஜக தான் காரணம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்றும், கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பாஜகவிற்கு சம்பந்தம் உள்ளது என்று கூறுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு சம்பந்தமில்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு வன்முறை செய்தால் அதற்கு நாங்கள் சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதலை பாஜகவுடன் இணைத்து கூறுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும், பாஜகவின் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கும் குழு அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும், தமிழ்நாட்டில் பாஜக என்ன செய்ய போகிறதோ அதை முன்னிறுத்தி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது. எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தென் சென்னை பாஜக சார்பில் சமூக சேவையாற்றிய 4 பெண்களுக்கு அடல்ஜி நல்லாட்சி விருதினை பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவில் சமூக நீதியே கிடையாது. திமுகவில் கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என்று வரிசையாக உள்ளார்கள். மோடியின் ஆட்சியில் ராணுவம், வெளியுறவுத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட துறைகளில் பெண் அமைச்சர்கள் பணியாற்றி உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். எங்கு வன்முறை நடந்தாலும் அதற்கு நாம் ஒப்புதல் கிடையாது. பாஜகவிற்கு சம்பந்தமில்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு வன்முறை செய்தால் அதற்கு நாங்கள் சம்பந்தம் கிடையாது. எல்லாவற்றையும் பாஜக மீது திணிப்பது முதல்வருக்கு வாடிக்கையாகிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பேருந்துகள் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் உள்ளது. பேருந்துகளை சரியாக நிர்வகிக்காததே பேருந்து பழுதடைந்து 9 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது. எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். இல்ல, இதுல ஒரு வன்மையா கண்டிக்கிறேங்க. எங்க வன்முறை நடந்தாலும் அது நமக்கும் ஒப்புதல் கிடையாது, நிச்சயமா ஒப்புதல் கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் அவர் இயேசு பிரானை பிரார்த்தித்து தனது வாழ்த்துக்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு சென்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி என்றுமே வன்முறைக்கு வித்திடுவது கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி மீது திணிப்பது இன்றைய முதலமைச்சருக்கு வாடிக்கையாகிவிட்டது. செல்வ பெருந்தகை அதற்கு மேல. அதனால் இவர்கள் சொல்லுவதை போல தாக்குதல் நடந்தது, யாருக்கும் ஒப்புதல் கிடையாது. ஆனால் எங்கே தாக்குதல் நடந்தாலும் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா நமது பிரதமரே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகும்போது வாழ்த்து சொல்லும் பொழுது முதலமைச்சரை போல எந்த பிரிவினைவாதத்தையும் அவர் விதிக்காத போது, அவர் தான் தமிழக முதலமைச்சர் தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்ல, இந்து கோயில்களுக்கு போறதில்ல, அப்படி நாம செய்யறதில்ல. ஆனா அப்படி பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம். அவங்க தான் மேலே யாரும் ஏறக்கூடாது, எல்லா கலாட்டாவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று முழுவதுமாக குற்றம் சாட்டினால் எப்படி இருக்கும்? அதனால எங்கே எந்த விழாக்களிலும் வன்முறை இருப்பது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது கைகளால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று
திருச்சியில் நடைபெற்ற ஆசிரியர்கள் போராட்டத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2026 எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று திருச்சி ஆர்ப்பாட்டத்தில் பொங்கி எழுந்த ஆசிரியர்கள் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில தலைவர் இளங்கோவன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில செயலர் சண்முகப்பிரியா, மாநில பொருளாளர் ஹரிஹரசுதன், வடிவேல், ரோஹிணி உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் இளங்கோவன், இதில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற கடந்த 12 ஆண்டுகளாக பணியின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாகவும், கடந்த கால அரசு 2018 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்கள் மீண்டும் மற்றொரு நியமன தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணையை நிறைவேற்றியது. அப்போது உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தர்மபுரியில் நடத்திய போராட்டத்தின் போது இந்த சட்டம் அரசாணை மற்றும் அராஜக அரசாணை என்றும், ஏற்கனவே தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு மீண்டும் நியமன தேர்வு என்பது ஊழலுக்கு வழிவகுக்கும், திமுக கழக ஆட்சி அமைந்தவுடன் நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு வேலைவாய்ப்பு, பதிவு மூப்பு, சீனியாரிட்டி அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதி 127 எங்கள் கோரிக்கை இடம்பெற்றது என்றும் தெரிவித்தார். ஆனால் இதுவரை 2000 கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் எந்தெந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை. ஆகையால் தற்போது எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி 100வது போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பணிக்காலத்துல பாதியை இழந்து தவிக்கிறோம். நாங்க எங்களுடைய கோரிக்கை அரசாணை 149 ரத்து பண்ணுங்க. நீங்க சொன்னதை செய்யுங்க. கலைஞர் சொல்லாததை செய்தவர், நீங்கள் சொன்னதையாவது செய்யுங்கள். எங்களுக்கு அப்படி எங்கள் மீது அவர் மீது எங்களுக்கு அவ்வளவு உச்சகட்ட கோபத்துல இருக்கும். நேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுனீங்க. கிறிஸ்துமஸ்ல நீங்க கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? அது கிறிஸ்துமஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதேதான் தளபதியார் அவர்களே, நாங்கள் உன்னை விட்டு விலகியதும் இல்லை, உன்னை விடுவதாகவும் இல்லை. அந்த மனநிலையில தான் நாங்கள் இந்த நிலையில இருக்கிறோம். நீங்கள் சொன்னபடி செய்யுங்க. கலைஞர் சொல்லாத செய்தவர், நீங்களும் சொல்லாத செய்றீங்க. சொன்னது என்னமோ அதற்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார். 520 மொத்த தேர்தல் அறிக்கை 520 ஒண்ணுமே செய்யாம 420 போல எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றாமல் கிடப்பில் கிடப்பது. எந்த போராட்டத்தும் 17 ஆசிரியர்களா செத்தா காசு தரேன், செவிலியரா செவிட்டில் அடிச்சு பத்துறேன், டெட் ஆசிரியர்களா டெத்து சான்றிதழ் தரேன் அப்படின்ட்டு அனைத்து பேருக்குமே வெறும் கண் துடைப்பாக இந்த ஆட்சி வெறும் காட்சியாக இருக்கிறது. எங்களுக்கு வேதனையினுடைய உச்சமா இருக்கு. வரக்கூடிய தை மாதத்திற்குள்ள, தை 1ஆம் தேதிக்குள்ள இந்த 149 ரத்து செய்தால் திமுகவுக்கு வரக்கூடிய பொங்கலை பரிசு தொகையெல்லாம் பெற்று விறகால் பொங்கல் வைத்து திமுகவுக்கு விழா எடுப்போம். இல்லை என்றால் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். நாங்கள் கலைஞரிடம் பாடம் கற்பித்தவர்கள், தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் படித்தவர்கள் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். புதுச்சேரியில் 21ஆம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் உயிரிழந்தோரின் நினைவாக கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சுனாமியின் போது உயிரிழந்தோர் நினைவாக கடலில் பால் ஊற்றி பூக்கள் தூவி மலர் வளையம் வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் புதுச்சேரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடலில் பூக்களை தூவி பால் ஊற்றி சுனாமியின் போது உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதில் சபாநாயகர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், பாஸ்கர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தப்பட்டது.
கோவையில் தூய்மை பணியாளர் மீது பைக் மோதி கோர விபத்து ஏற்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் தூய்மை பணியாளர் மீது இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் மல்லிகா என்பவர் வழக்கம் போல தெருக்களில் குப்பைகளை சேகரித்துவிட்டு அதனை தள்ளுவண்டியில் ஏற்றிக்கொண்டு குப்பை கிடங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நபர் மல்லிகா தள்ளிச் சென்ற குப்பை வண்டியின் மீது பலமாக மோதினார். இந்த மோதலின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட மல்லிகா தரையில் தலை மோதி பலத்த காயமடைந்தார். விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தூய்மை பணியாளர் மல்லிகா விபத்திற்குள்ளான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. பாதுகாப்பற்ற முறைகள் வாகனத்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காயமடைந்த பெண் தொழிலாளிக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் பூமி பூஜையுடன் 120 மின் கம்பங்கள் நிறுவும் பணிகள் தொடங்கியுள்ளன. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் முதல் தனியார் பங்களிப்பில் 40 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பங்கள் பூமி பூஜையுடன் 120 மின்கம்பங்கள் நிறுவும் பணிகள் தொடங்கின. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் முதல் நரசிம்ம நாயக்கன் பாளையம் வரையில் ஏற்கனவே பழுதடைந்து செயல்படாமல் இருந்த சோலார் மின் விளக்கு கம்பங்களுக்கு பதிலாக முதல் கட்டமாக 40 லட்சம் மதிப்பீட்டில் முழுவதும் தனியார் பங்களிப்பில் 120 புதிய மின் விளக்கு கம்பம் அமைக்கும் பணிகள் பூமி பூஜையுடன் தொடங்கப்பட்டன. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் முதல் நரசிம்ம நாயக்கன் பாளையம் வரையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு குருடம்பாளையம் ஊராட்சி சார்பாக சோலார் மின் கம்பங்கள் நிறுவப்பட்டன. இவை நாளடைவில் பராமரிப்பின்றி பழுதடைந்து சோலார் மின் விளக்கு எரிவதில்லை. இதன் காரணமாக இரவு நேரங்களில் அவ்வழியாக பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் மற்றும் வணிக நிறுவனத்தினர் இருளால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். மேலும் வெளிச்சம் இல்லாததால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வந்தன. இந்நிலையில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஏற்பாட்டில் முற்றிலும் தனியார் நிறுவன பங்களிப்பில் 40 லட்சம் மதிப்பீட்டில் பழைய சோலார் மின் விளக்கு கம்பங்களுக்கு பதிலாக 120 புதிய மின் விளக்கு கம்பங்கள் நிறுவும் பணிகள் தொடங்கின. இப்பணிகள் பூமி பூஜையுடன் தொடங்கியது. கிரேன் உதவியுடன் ஒவ்வொரு கம்பங்களாக நிறுவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் 1 மாதத்திற்குள் நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள், செயலாளர், இளைஞரணி, மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குருடம்பாளையம் ஊராட்சி பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக இதற்கு முன்பு சோலார் திருவிளக்குகள் அமைக்கப்பட்டது. அது 8 ஆண்டுகளாக எரியாமல் தற்போது பயன்பாடு இல்லாத நிலையில் உள்ளது. அதற்காக பொதுமக்கள், சாலையில் செல்பவர்கள், சாலையோர கடையில் இருப்பவர்கள் நிறைய நபர்கள் கோரிக்கை வைத்தனர். அடிக்கடி இரவு நேரங்களில் விபத்து ஏற்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக தனியார் நிறுவன பங்களிப்போட ஒரு 120 மின்விளக்கு 2 பக்கம் மேட்டுப்பாளையம் துடியலூர் காவல் நிலையத்திலிருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம் பகுதி வரை முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ 120 தெருவிளக்கு அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளோம். அந்த தெருவிளக்குகள் அதிகபட்சம் ஒரு 1 மாத காலத்துக்குள்ள இந்த பணிகள் முடிவிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நேரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கோவிலாக செல்வது ஏன் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜக சார்பாக சுனாமியால் உயிரிழந்த நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநில துணைத் தலைவர் குஷ்பு மற்றும் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் உயிரிழந்த நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மீனவ மக்களுக்கு உணவுகளையும் வழங்கினர்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு பேசியதாவது, டிசம்பர் 26ஆம் தேதி யாராலும் மறக்க முடியாத நாள். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரம் சுனாமி வந்ததில் அத்தனை மக்களும் உயிரிழந்தனர். உயிரிழந்த நபர்களுக்கு பாஜக சார்பாக அஞ்சலி செலுத்தினோம். மேலும் கடலோரம் வாழும் மீனவ மக்களுக்கு உணவு வழங்கினோம். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக பிரதமர் மோடி பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். விசிக தலைவர் திருமாவளவன் மைண்ட் செட் இதுதான் என்றும், இதுவே கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடினால் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துவிடுமா என்று கூற முடியுமா? இந்து மெஜாரிட்டி அதிகமாக உள்ளதால் தொடர்ந்து மண்டையில் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களது கூட்டணியில் இருப்பவர்கள் கோவிலுக்கு போவார்கள், பட்டை பூசுவார்கள், தீபம் ஏற்றுவார்கள், வீட்டில் பூஜை நடத்துவார்கள். இதையெல்லாம் 4 சுவற்றிற்குள் நடக்கும், மக்களுக்கு தெரியாது என்று நினைப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் பாஜக 23 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ற கேள்விக்கு வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு படிவமாறில் குழப்பம் உள்ளதா என்ற கேள்விக்கு ஏற்கனவே அது குறித்து புகார் அளித்திருக்கிறோம். பொதுமக்கள் வாக்களிக்கும் போது எந்த குழப்பமும் இல்லாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். தீபம் ஏற்றிட்டா எய்ம்ஸ் வந்துருமானா, தீபம் ஏற்றிட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயிலாக போய் தலையில் தர்பை கட்டிட்டு போய் கையில் வேலை வச்சுட்டு கையில் எந்த கோயிலுக்கு போனாலும் அப்போ மட்டும் சூடு அந்த கையில் வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைமில் அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவளால் ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதில் இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்கள் எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோன்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன், ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி தன்னுடைய ஒரு ஃபேத்து, தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்கள் ஹிந்துவிசம் ஒரு மெஜாரிட்டி சொல்லும்போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டையில் கூட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கோயில்களால் போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, வீட்டில் பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா 4 செவத்துக்குள்ளே நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த தேர்தலில் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லையே நிற்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறாங்க, ரம்ஜானுக்கு அந்த பண்டிகையில் வாழ்த்து சொல்கிறாங்க, அதுலேயும் கலந்துக்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் இஃப்தாருக்கு போகிறாங்க? இதே முஹரம் வரும்போது எதுக்கு பேசுகிறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்கிறாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ கிறிஸ்மஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையுடன் டிபிஐ வளாகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போடப்பட்டன. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள டிபிஐ வளாகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து டிபிஐ வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இணை ஆணையர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உட்பட 100க்கும் அதிகமான காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போராட்டம் நடத்த முயன்றவர்களை கைது செய்தும் வருகின்றனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை கைது செய்து அவர்களை வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்படுகின்றனர். மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோயம்பேடு, எழும்பூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியூர்களிலிருந்து சென்னை நோக்கி வருகை தரும் இடைநிலை ஆசிரியர்களை அடையாளம் கண்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் குவிந்து வரும் இடைநிலை ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்படுகின்றனர். ஆங்காங்கே ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் இழுத்து சென்று கைது செய்து வருகின்றனர். இந்த நிலவரத்தின் காரணமாக டிபிஐ வளாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு நிலவுகிறது. தீவிரவாத குற்றம் செய்யல, இதே 2 கையை பிடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது நான் தர்றேன்னு சொன்னாரு. தேர்தல் பரப்புரையில் எல்லா இடத்துலையும் இதே முதல்வர் எங்கிட்ட சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை களைவோம், 20,000 பேருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எங்களை நேற்று இரவுல இருந்து நாங்கள் இதை பலகட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். 8 நாள் உண்ணாவிரத போராட்டம், 12 நாள் உண்ணாவிரத போராட்டம். எங்களால் அகிம்சை வழியில் என்னென்ன முடியுமோ அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்காம தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழுன்னு ஒன்று போட்டு இன்னைக்கு 3 மாசம் இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த குழு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை நாங்கள் கடந்த காலத்தில் கூட பார்க்கல. கடந்த காலத்தில் எங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருந்துச்சுங்க, நாங்கள் போராட முடிஞ்சிச்சுங்க, எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்கள் போராடணும். ஆனால் இன்னைக்கு அந்த போராட்டத்தை கூட நடத்த விடாமல் எங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய எஸ்மா காலத்தில் இருந்த ஒரு உணர்வை நாங்கள் இப்போ ஏற்படுத்துறாங்க. இந்த அரசை கொண்டு வந்தது இந்த ஆசிரியர்கள். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க ஒரு நன்மை இதுவரை செய்யல. இவங்க செஞ்ச தவறை சரி செய்ய மறுத்து எங்களை கைது செய்யறாங்க. கோவையில் கணவனின் கண்முன்னே மனைவி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் கணவனின் கண்முன்னே பேருந்து சக்கரத்தில் சிக்கி மனைவி பலியான சம்பவம் நெஞ்சை உலுக்கிய சிசிடிவி காட்சிகள். கோவையில் நடந்த சாலை விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவியின் உயிர் பிரிந்தது. விபத்தில் நெஞ்சை பதைக்க வைக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான கோர காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை NH சாலை மரக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் தனது மனைவி ரபியத்துல் பஷீரியாவுடன் மாலை கோவை பாலக்காடு சாலை சுண்ணாம்பு கால்வாய் வழியாக குணிகமுத்தூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக பயணிகளை ஏற்றி மதுக்கரை நோக்கி அதிவேகமாக சென்ற கோகுலம் என்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் மோதியதில் கண் இமைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ராபியத்துல் பஷீரியாவின் தலையில் ஏறியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த கணவர் முகமது ரஃபீக் கண் முன்னே மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த முகமது ரஃபீக் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவையில் அதிவேகமாக இயங்கும் தனியார் பேருந்துகளால் இதுபோன்ற விபத்துக்கள் அதிக அளவில் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் இந்த கோர விபத்தின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைக்கிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக வாகனத்தை ஓட்டி வந்த கந்தே கவுண்டன் சாவடி பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் ஜெயக்குமார் மீது வெரைட்டி ஹால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பெரம்பலூரில் நடைபெற உள்ள பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளாரே என்பதற்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிதான் ஒரு கூட்டணியாக உள்ளது. எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக உருவாக முடியாத அளவிற்கு சிதறி கிடக்கிறார்கள். ஒருமித்த கருத்து அவர்களுக்குள் ஏற்படவில்லை. கூட்டணியாக உருவாகாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று கூறுவது நகைப்பிற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர் மீது தேவாலயங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு இதற்காகத்தான் பிஜேபி வளரக்கூடாது என்று சொல்கிறோம். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்துத்துவ அமைப்புகள் கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதுதான் பாசிசம் என்பதற்கு சான்று. இப்படி நடக்கும் என்று பிரதமருக்கு தெரியும். இதை திசை திருப்பவே பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். அவர் கலந்து கொண்டுள்ளார். ஒருபுறம் சனாதன சக்திகள் தாக்குதலை ஒரு அவலமும் நடக்கிறது என்றும் மதவாத சக்திகளை RSS
பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற வைக்க அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் அமைப்புகள் துணை போகிறது என்றும் அவர்கள் மத வெறியர்களை காலூன்ற வைக்கப் போகிறார்கள். மற்ற மாநிலங்களில் நடந்த அவலம் தமிழ்நாட்டிலும் நடக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் தமிழ்நாட்டில் பாஜக இந்த அளவிற்கு ஆட்டம் போட காரணமே அதிமுக தான். அவர்கள் இங்கு வலுப்பெற்றால் அதிமுக இல்லாமல் போய்விடும், பெரியார் அரசியலும் இல்லாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து அடுத்தடுத்து போராடிட்டு வராங்க. அவங்க வந்து செவிலியர் போராட்டம் முடிச்சிட்டாங்களா? காவல்துறை வந்து அதான் கடுமையாக கைது செய்யறாங்க. இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிருச்சு. செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் பேரை 169 பேர் என்னவோ வந்து இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்க. 1000 பேருக்கு வந்து பணி நிரந்தரம் தருவோங்கிற உறுதிமொழியை அவர் தந்திருக்கிறாரு. அதனால் அந்த போராட்டத்தை அப்போது நிப்பாட்டியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மற்ற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். ஆசிரியர்கள் வந்து தங்கள் கோரிக்கையை தான் போராடுறோம், எங்களை குற்றவாளி போல அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கோரிக்கை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிதி இல்லைன்னு சொல்லுது அரசு. எப்படி பார்க்குறீங்க? ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறோம். அதே நிலைதான் இப்போதும். ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய, அரசு ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை. அதிலே அரசு விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை என்ன வாக்குறுதி தந்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் குறித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் சில செய்திகளை தெரிவித்துள்ளார். அது என்னவென்று தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு 1 மாதம் கோரிக்கைகள் மறுப்புரைகள் பெறப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 தொடர்பான வரைவு வாக்காளர் பட்டியல் 19/12/2025 அன்று வெளியிடப்பட்டது. இந்த வரைவு பட்டியலின்படி மாவட்டத்தில் மொத்தம் 25,74,608 பேர் வாக்காளர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல், திருத்தம் மேற்கொள்ளல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 19/12/2025 முதல் 18/1/2026 வரை 1 மாத காலத்திற்கு கோரிக்கைகள் மற்றும் மறுப்புரைகள் பெறப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 1/1/2026 அன்று 18 வயது நிறைவு செய்யும் இளம் வாக்காளர்கள், வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் புதியதாக பெயர் சேர்க்க விரும்புவோர் படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம். அதேபோல ஏற்கனவே உள்ள பதிவுகளில் திருத்தம் செய்தல், முகவரி மாற்றம், மாற்றுத்திறனாளி குறியீடு செய்தல் மற்றும் அடையாள அட்டை தொலைந்த நிலையில் புதிய அடையாள அட்டை பெற விரும்புவோர் படிவம் 8 மூலம் விண்ணப்பிக்கலாம். வாக்காளர்களின் வசதிக்காக 27/12/2025, 28/12/2025, 3/1/2026 மற்றும் 4/1/2026 ஆகிய நாட்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 1062 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. மேலும் அனைத்து முகாம்களிலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்தி தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்து பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு 17/2/2026 அன்று வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இடம் பெறுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அலுவலக வேலை நாட்களில் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் பவன்குமார் பேசுகிறேன். சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் கட்டமான பணிகள் முடிஞ்சு டிசம்பர் 19 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகப்பட்டது. அடுத்த கட்டமாக நம்ம மாவட்டத்தில்
கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த கட்டத்தில் புதிய வாக்காளர்கள் அவங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக ஃபார்ம் 6 மூலமா சமர்ப்பிக்கலாம். மற்றும் வாக்காளர்கள் முகவரி மாற்றம், பேர் மாற்றம் உள்ளிட்ட கரெக்ஷன்ஸ் ஃபார்ம் 8 மூலமா சமர்ப்பிக்கலாம். இந்த ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 8 சமர்ப்பிக்கிறதுக்காக வாக்காளர்களுக்கு உதவி மையங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளில் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 தேதிகளில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வாக்காளர்கள் இந்த ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 8 ஆன்லைன் மூலமா கூட சப்மிட் பண்ணலாம். மற்றும் இந்த ஃபார்ம்களை நேரடியாக பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட 18ஆவது ஜனவரி வரைக்கும் சமர்ப்பிக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வாக்காளர்கள் இந்த வசதியை முழுமையாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூடுதலாக தகவல்களுக்கு 1950 என்ற ஹெல்ப்லைன் நம்பர் கூட நீங்க பயன்படுத்தலாம். நன்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு பொள்ளாச்சியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளினை ஒட்டி பொள்ளாச்சியில் 24வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் தங்கம் அவர்களின் ஏற்பாட்டில் அகல்யா கண் மருத்துவமனை மற்றும் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இணைந்து மருத்துவ முகாம் சிக்கன் செட்டியார் ஆரம்ப தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இந்த முகாமை தெற்கு நகர செயலாளர் அமுத பாரதி மற்றும் நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் கண்ணோய் சம்பந்தமான பிரச்சினைகள், இருதயம், கல்லீரல், சிறுநீரகம், பல் உள்ளிட்ட நோய்களுக்கு பரிசோதனை செய்தும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில கழக சட்டத்திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், நகர்மன்ற துணைத் தலைவர் கௌதம், நகர கழக துணைச் செயலாளர் தர்மராஜ், ஆகிமூர்த்தி, அழகப்பன், கனகராஜ் உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்ட நிகழ்ச்சியை கவுன்சிலர்கள் மற்றும் துணை மேயர் அவர்கள் புறக்கணித்துள்ளனர். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை புறக்கணித்து தெற்கு மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் துணை மேயர் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் புதை சாக்கடை அடைப்பை நீக்கும் வகையில் 3.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வரப்பெற்ற சூப்பர் சக்கர ரீசைக்ளினர் வாகனத்தை மாநகராட்சியின் பயன்பாட்டிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதன் ரெட்டி, திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், திருச்சி மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன், திருச்சி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், திருச்சி நகர பொறியாளர் சிவபாதம், செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 6 மாதத்திற்கு ஒருமுறை பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 மாதத்திற்கு ஒருமுறை பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து செல்ல 400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்லியன் தலைமையிலான அதிகாரிகள் வாகனங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள், அவசர கால வழி படிக்கட்டுகள், இருக்கைகள், முதல் உதவி பெட்டி, ரீபெல்ஸ் கேமராக்களின் செயல்பாடுகள், வாகனங்களின் ஆவணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து ஓட்டுநர்களுக்கு பள்ளி வாகனங்களை இயக்கும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது. பின்னர் வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்லியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது பொள்ளாச்சி பகுதியில் சுமார் 420 பள்ளி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது.
இதில் 15 வாகனங்கள் FC தகுதி சான்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் வகையில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்யப்படுகிறது. இதன் மூலம் சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் பள்ளி வாகனங்களில் சிறிய குறைபாடுகள் இருப்பினும் நிவர்த்தி செய்யப்படும். 40 கிலோமீட்டருக்கு மேல் வாகனத்தை இயக்கக்கூடாது. கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா? அவசர கால வழி பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்ல உதவியாளர் இல்லாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது என்றும், குழந்தைகள் இருக்கையில் அமர்ந்ததை உறுதி செய்த பிறகுதான் வாகனத்தை இயக்க வேண்டும். அரசு விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவுப்படி இந்த பள்ளி வாகனங்கள் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள பள்ளி வாகனங்களுடைய 6 மாத கால கொண்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இந்த நம்ம பகுதியில் இருக்கிற பள்ளி வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து சுமார் ஒரு 420 வெஹிக்கிள்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இன்றைக்கி வந்து ஒரு 200 வெஹிக்கிள் பக்கம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சில வண்டிகள் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்ததில் ஒரு 15 வண்டியில் வந்து அது எஃப்சியினுடைய ஏற்கனவே நாங்கள் கொடுத்த தகுதி சான்றை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அளவுக்கு அதில் குறைபாடு கண்டறியப்பட்டுள்ளது. அந்த குறைபாடுகள்லாம் வந்து ஒரு வார காலம் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ண பின்னாடி திருப்பியும் அடுத்து அவங்க இந்த விடுமுறை முடிஞ்சு பள்ளி வெளியில் திறக்கிறப்போ அவங்க வந்து ஓட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இது மாதிரி நம்மளுக்கு இது வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை 6 மாதத்துக்கே ஒரு தடவை பண்ணுறப்போ இன்னும் சின்ன குறைபாடுகள்லாம் கூட நம்ம பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தடுக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நாங்கள் வழக்கமாக வந்து பண்ணுற எஃப்சி இல்லாமல் இது மாதிரி பண்ணுறப்போ அவங்க கொஞ்சம் அப்புறமா காலம் தாழ்த்தி பண்ணிக்கலான்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட இந்த மாதிரி ஒரு ஆய்வு சமயத்தில் ஒரு ஆர்டிஓ கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்றப்போ அதை சரி பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நல்லபடியாக போயிட்டு ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு அனுபவத்துக்கு அப்புறமும் ஒவ்வொரு விஷயம் கொண்டு போயிருக்கோம். இப்போ ஸ்பீடு கவர்னர் ஃபிட் பண்ணியிருக்கோம், 40 கிலோமீட்டருக்கு மேலே போகாத அது மேண்டேட்டரி பண்ணிட்டோம். அதே மாதிரி கேமரா வச்சோம் ஃப்ரண்ட்டில், அப்புறம் பின்னாடி கேமரா வச்சுருக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அட்டெண்டரை கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுறாங்க. டிரைவரே எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தைங்களை மெயின்டைன் பண்ண முடியாது போகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாளர் இல்லாமல் நீங்கள் வண்டி இயக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களை கை குழந்தைய கூட்டிகிட்டு வர தாய்மார்கள் வந்து அந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களை படிக்கட்டில் ஏற்றி விடுறப்போ இந்த குழந்தை கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து தவறி போயிட்டு வீல்கிட்ட போயிடுது. சமயத்தில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி 1-2 நிகழ்வு நடந்துருது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் டிரைவர் இன்னும் அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த அம்மா ஒரு 2 குழந்தைங்களோடு வந்தது கிளம்புறப்போ மூவ் பண்ணுறப்போ அவங்க குழந்தையோட வெளியில் போயிட்டாங்களா நகர்ந்துட்டாங்களா அப்படின்றத பார்த்துட்டு எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தினசரி காலையில் வண்டி எடுக்கிறப்போ நான் யாராவது கண்டுபிடிச்சி சொல்கிற குறைபாடு ஒரு பேரண்ட் தெரிஞ்சு ஒரு குழந்தை சொல்லி அல்லது ரோட்டில் போகிறவங்க சொல்கிற குறைபாடு இல்லாமல் அவங்களாவே அந்த வண்டியை சுற்றி பார்த்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிற மாதிரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். சென்னை பாரிமுனையிலிருந்து தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்த திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 2 மாதங்களுக்கு மேலாக நீட்டிக்கும் போராட்டத்தை பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 5 மற்றும் 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக அரசு தரப்புடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் இதுவரை எவ்வித உடன்பாடும் ஏற்படாததால் பிரச்சினை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள தூய்மை பணியாளர்கள் நாளை தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். நிரந்தர பணி நியமனம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை தொடர்ந்து முற்றுகை மற்றும் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் குழந்தை கடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் குழந்தையை மீட்ட காவல்துறையினரை மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேலும் குழந்தையை கடத்திய நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அன்னூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஓரைக்கால் பாளையம் அன்வில் ஆட்டோமேஷன் கம்பெனி குடியிருப்பு வளாகம் பகுதிகள் 25/12/2025 அன்று 5 வயது சிறுவனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் தொடர்பாக அன்னூர் காவல் நிலைய குற்ற எண் 635 கீழ் 2025 பிரிவுகள் 140 மற்றும் 303 BNS கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வழக்கில் புகார்தாரர் இம்ரான்
அம்ததுல் இஸ்லாம் என்பவர் தமது 5 வயது மகன் காணாமல் போனதாகவும் வீட்டில் வைத்திருந்த விவோ செல்போன் திருடி செல்லப்பட்டதாகவும் குற்றவாளிகள் தங்களிடம் வரவேண்டிய சம்பள பணம் 1,80,000 வழங்காவிட்டால் குழந்தையை கொன்றுவிடுவோம் என்று தொலைபேசி மூலம் மிரட்டியதாகவும் புகார் அளித்தார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அன்வில் ஆட்டோமேஷன் கம்பெனியில் முன்பு பணிபுரிந்த அன்வர் அலி மற்றும் இளஞ்சிறார் ஒருவர் சம்பள பணம் தொடர்பான முன் விரோதத்தின் காரணமாக குழந்தையை கடத்தி புகார்தாரரின் செல்போனை திருடி சென்று பணம் கேட்டு மிரட்டியதும் உறுதி செய்யப்பட்டது. கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் ஈகாப்பா அவர்களின் உத்தரவின் பேரில் அன்னூர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து கடத்தப்பட்ட குழந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். சம்பவத்திற்குரிய திருடப்பட்ட செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது சட்டப்படி மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்ட காவல்துறை பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக திருச்சியில் மாநில தலைவர் பேட்டியளித்துள்ளார். தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மாநில தலைவர் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை அரசு அலுவலர் மற்றும் பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார், மாநில அவைத் தலைவர் இரா சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் இரா கணேஷ், கிருஷ்ணசாமி, கோவிந்தராஜன், பாலாஜி, தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர் சங்கங்களை கடந்த 22ஆம் தேதி 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். வரும் பொங்கலுக்குள் முடிவு தெரிவிக்காவிட்டால் 6ஆம் தேதி நடத்தவுள்ள தொடர் போராட்டம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அக்குழுவிடம் தெரிவித்துள்ளோம் என்றும், கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், கூடுதல் துணை பால் ஆணையர் பணியிடத்தையும் பால்வளத்துறையில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம். ஏற்கனவே அமைச்சர்கள் அழைத்து பேசியதில் எந்த தீர்வும் ஏற்படாததால் ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற 29ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம். இதிலும் அரசு தீர்வு காணாவிட்டால் தொடர்ந்து வரும் ஜனவரி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டம் நடத்துவதாக தெரிவித்து அதற்கான கடிதமும் அரசிற்கு வழங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். போராடுகின்ற சங்கமான கோட்டா ஜியோ கூட்டமைப்பையும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு 2 அமைப்புகளையும் முறையாக பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் 22/12/2025 அன்று 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் சுமூக உடன்படிக்கை எட்டப்படாமல், அதாவது உங்களது கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று பொங்கலுக்குள் நல்ல செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார்கள் என்று கூறினார்கள். இருந்தாலும் 2 அமைப்பும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6/1/2026 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது என கூறியதுடன் பொங்கலுக்கும் நல்ல செய்தி சொல்வதாக கூறியதை 6/1/2026 முன் நல்ல செய்தியை கூறினால் நாங்கள் போராட்டம் செல்வது சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற செய்தியையும் 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவிடம் தெரிவித்திருக்கின்றோம். கோவையில் 400 வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் கால்பந்து போட்டிகள் நடைபெறவுள்ளது. 400 பெண்கள் பங்கு பெறும் கால்பந்து போட்டிகள் கோவை பேரூரில் நடைபெறுகிறது. அதற்கான செய்தியாளர் சந்திப்பு அவினாசி சாலையில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. இதில் பேரூர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் மற்றும் கேர்ள்ஸ் பிளே குளோபல் அமைப்பின் நிறுவனர் ஜனனி செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பேசும்போது, கிராமப்புற இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு விளையாட்டு மூலம் கல்வி கற்பதற்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அமைப்பான கேர்ள்ஸ்
பிளே குளோபல் கோவையில் நடைபெறுகிறது. இந்த கால்பந்து போட்டிகள் கோவையில் மிகப்பெரிய பெண்கள் பங்கேற்கும் போட்டியாக இருக்கும். இதில் 32 அணிகள் மற்றும் 350க்கும் மேற்பட்ட பெண் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். சமூகங்களுக்குள் அமைதியை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக விளையாட்டை பயன்படுத்துவதில் இந்த போட்டி கவனம் செலுத்துகிறது. கேர்ள்ஸ் பிளே குளோபலில் அமைதி தனக்குள்ளும் வீட்டிலும் தொடங்குகிறது என்று நம்புவதாகவும், சிறுவயதிலிருந்தே சிறுமிகளுக்கு உள் அமைதி, குழுப்பணி மற்றும் நம்பிக்கை பற்றி கற்பிப்பதன் மூலம் இந்த மதிப்புகளை சமூகத்திற்கு இன்னும் விரிவடைய செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி டிசம்பர் 28ஆம் தேதி பேரூரில் உள்ள TSA பள்ளியில் எங்கள் ஹோஸ்டிங் கூட்டாளியான TSA குழும நிறுவனங்களுடன் இணைந்து நடைபெற உள்ளதாகவும், கோவை முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கால்பந்து கிளப்புகளைச் சேர்ந்த பெண்கள் முதன்மையாக 12, 14 மற்றும் 16 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. பெண்கள் விளையாட்டுகளில் சமமான அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் இளம் வயதிலிருந்தே குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த பெண்கள் விளையாட்டுகளில் ஈடுபட கேர்ள்ஸ் பிளே குளோபல் ஊக்குவிக்கும் நோக்கத்தை குளோபல் பீஸ் கப் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். இன்றைய தலைமுறை பள்ளியிலும் வீட்டிலும் நிறைய அழுத்தங்களை எதிர்கொள்கிறது. மேலும் பெண்கள் பெரும்பாலும் சமூக ஊடகங்கள் காரணமாக கூடுதல் மன அழுத்தத்தை அனுபவிக்கிறார்கள். விளையாட்டு அந்த மன அழுத்தத்திற்கு ஒரு ஆரோக்கியமான வழியாக செயல்பட முடியும். எனவே முதல் முறையாக விளையாடுபவர்கள் உட்பட பெண்கள் கால்பந்தை எளிதாக அணுகக்கூடியதாக மாற்றுவதும், அதை சமூக நன்மைக்கான ஒரு வாகனமாக பயன்படுத்துவதும் எங்கள் இலக்காகும் என்றும், திறன் அளவை பொருட்படுத்தாமல் விளையாட்டு இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும், மேலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். கோவையில் அரசு பேருந்துகள், மாநகராட்சி வாகனங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார் கோவை மாவட்ட கலெக்டர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறும்போது, கோவை மாவட்டத்தில் உள்ள 4 RDO பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களை ஆய்வு நடத்தியதாகவும், 1644 வாகனங்கள் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் 70% உள்ளதா என்று ஆய்வு செய்துள்ள நிலையில் 2 வண்டிகளுக்கு ஃபிட்னஸ் இல்லாததால் கேன்சல் செய்துள்ளதாகவும், பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற ஆய்வு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது என்றும், இந்த பள்ளி ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் டேனியல் அவசர கதவு ஒன்றை சுத்திகள் எடுத்து தட்டி பார்த்து ஆய்வின் நடத்தினார். மேலும் ஓட்டுநர்கள் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளதாகவும், அதேபோல அரசு பேருந்துகள் மற்றும் மாநகராட்சி வாகனங்களையும் கண்காணிக்க அறிவுரை வழங்கி வருவதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 4 RTO ஆஃபீஸ்கள் உள்பட்ட பள்ளி வாகனங்கள் இன்னைக்கு நம்ம ஹாஃப் இயர்லி இன்ஸ்பெக்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 4 ஆஃபீஸில் சேர்ந்து கிட்டத்தட்ட 1644 வண்டிகள் இன்னைக்கு நம்ம ரெகுலர் வெரிஃபிகேஷன், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உள்ளிட்ட பல வகையான சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அப்படி வெரிஃபிகேஷன் இந்த அரை ஆண்டுக்கு உண்டான ஒரு இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் நம்ம இது பண்ணியிருக்கோம். 2 வண்டிகளுக்கு உண்டான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மற்றும் அதர் வயலேஷன்ஸ் இருக்கனால அந்த வண்டியோடைய இது நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இது இந்த அகாடமிக் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பஸ்ஸஸில் எல்லா விதிமுறைகள் நல்ல முறையில் இருக்குது, கரெக்டான சேஃப் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி உறுதி பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஹாஃப் இயர்லி இன்ஸ்பெக்ஷன் நம்ம தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அனைத்து பள்ளி வாகனங்கள் பயன்படுத்துகிற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நம்ம இது அறிவுரை கொடுத்துட்டு இருக்கோம். மற்றும் டிரைவர்ஸ் யாரெல்லாம் இந்த வண்டிகளை ஆப்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு கூட அவங்களுடைய ஹெல்த் செக்அப் எல்லாமே பண்றதுக்கு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். சிங்காநல்லூர் தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியுள்ளார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்காக கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் காமராஜர் ரோடு ராமானுஜ நகரில் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல கழக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறவுள்ள மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலை 11 மணிக்கு கோவை வருகிறார் என்றும், அவருக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும். முழுக்க மகளிர் மட்டுமே பங்கேற்கும் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டால் 1.5 லட்சம் மகளிர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும்,
விரைவில் கோவைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் வருகை புரிய உள்ளார். கோவையில் ஹாக்கி மைதானத்தை திறந்து வைக்க உள்ளார். கோவையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா பெற்ற ஓட்டுகளை கண்காணித்து மாற்று சிந்தனையில் உள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும், குறிப்பாக 10 தொகுதிகளில் முதல் வெற்றியாக சிங்காநல்லூர் வெற்றி பெற வேண்டும் என்றும், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2,54,000 வாக்காளர்களை பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதல் மண்டல மகளிர் அணி மாநாட்டை மேற்கு மண்டலத்தில் நடத்துவதற்கான அனுமதிகளை தந்திருக்கின்றார்கள். எனவே குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய எழுச்சியோடு நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற அத்தனை மகளிரும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அதில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று அனைவரிடத்தில் முன்போது கேட்டுக்கொண்டு அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை மாண்பு துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இறுதி பெற இருக்கின்றன. இன்று நாளை அதற்கான அறிவிப்புகளை கொடுக்க இருக்கின்றார்கள். ஹாக்கி மைதானம் மாதாஸ்புரத்தில் முடித்து திறப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அதே மாண்பு துணை முதலமைச்சர் 2 நாட்களில் தேதி அறிவிக்கப்பட்டு உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் 12ஆம் ஆண்டு விழா கோவையில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா, மூத்த தோழர் ஆர் நல்லக்கண்ணு 101வது பிறந்த நாள் விழா, மறைந்த தோழர்கள் அமீர்கான் 36ஆம் ஆண்டு நினைவு நாள், KTK தங்கமணி 24ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆகிய நிகழ்ச்சிகள் கோவை ஜீவா இல்லத்தில் கட்சியின் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எம் ஆறுமுகம் ex-MLA தனது தலைமை உரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவின் விடுதலைக்கு முன்பு தோன்றிய கட்சியாகும். கட்சி 3 முறை தடை செய்யப்பட்டது, பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்தது, தோழர்கள் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், பல்வேறு சதி வழக்குகள் கட்சி தோழர்கள் மீது புனையப்பட்டது. எல்லாவற்றை தாங்கியும் கடந்து கட்சி இன்றும் நிற்கிறது. கோவை மாவட்டத்தில் 1937ஆம் ஆண்டு முதல் கம்யூனிஸ்ட் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. கோவை சதி வழக்கு மிக முக்கியமான வழக்காகும். இதை NK கிருஷ்ணன் தனது நம்பிக்கை ஒளி எனும் நூலில் விரிவாக எழுதியுள்ளார். கோவையில் கட்சியை கட்டுவதில் பஞ்சாலை தொழிலாளர்கள் அடித்தளமாகவும் அடிநாதமாகவும் வழங்கினார்கள். கட்சியின் 100ஆண்டு நிறைவு நாளில் இவற்றையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் அவர்களது வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எம் ஆறுமுகம் தனது உரையில் கூறினார். கட்சியின் மாவட்ட செயலாளர் சி சிவசாமி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மூத்த தோழர் கோபால் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். கோவை குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அரவான் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 18 சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர். கோவை குறிச்சி பகுதியில் சுமார் 300 வருட பாரம்பரியமாக அரவான் திருவிழா நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் ஜாதி மத பேதமின்றி குறிச்சியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அரவான் திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தினர். விழாவில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரவான் அருளை பெற்றனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று 2 லட்சம் ரூபாய் அரவான் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினார். உடன் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், மாநகர மாவட்ட செயலாளர் துரைமுருகன், முன்னாள் MP நாகராஜன், மாநில செயலாளர் மாணவர் பிரிவு ராஜீவ்காந்தி, மேற்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார், குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் கார்த்திகேயன், 96வது வார்டு மாமன்ற உறுப்பினர் KP குணசேகரன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் IFRM 3260 ஸ்வரம் என்ற புதிய சாப்டர் துவங்கப்பட்டுள்ளது. இதன் தலைவராக குருசாமி தேர்வு செய்யப்பட்டார். கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு புதிய சாப்டர்கள் துவங்கப்பட்டு தன்னார்வ பணிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை ரோட்டரி சங்கம் சார்பில் IFRM
3260 ஸ்வரம் என்ற புதிய சாப்டர் துவங்கப்பட்டது. இதன் தலைவராக குருசாமி, செயலாளராக சரஸ்வதி மகேஷ், பொருளாளராக சமீர் அகமத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். பல்வேறு சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி வரும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் இசையோடு இணைந்து மன அமைதி, மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய சாப்டர் உருவாகியுள்ளதாக அதன் புதிய தலைவர் குருசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 40 முதல் 50 உறுப்பினர்களை மட்டும் இணைத்து இசைக்கு முக்கியத்துவம் வழங்க உள்ளதாகவும், பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சாப்டர் உறுப்பினர்கள் பாடல்களை பாடவும், இசைக்கருவிகளை வாசித்து மகிழவும் உள்ளனர் என்றும் தெரிவித்தனர். இந்த புதிய சாப்டர் துவக்க விழாவில் IFRM குளோபல் தலைவர் பாடி ஐயர், ரத்தினம், குழும இயக்குநர் சீமா செந்தில், IFRM இண்டிகா பொதுச் செயலாளர் அனிருத்தா நக்ஹவா மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் ராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குருசுவாமி. இன்றைக்கி நாங்கள் ரோட்டரியில் IFRM 3206 ஸ்வரம் அப்படிங்கிற பேரில் ஒரு புது சாப்டர் இன்றைக்கி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த சாப்டர் இனாகிரேட் பண்ணுறதுக்காகவும் நடத்தி கொடுக்கறதுக்காகவும் மும்பையிலிருந்தும் நார்த் இந்தியாவிலிருந்தும் எங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கை எல்லா இடத்துலையும் பரவி அதை நல்ல வகையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட கருத்து. ஈவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட இதெல்லாம் சேர்த்திங்க கூட இதை எடுத்துகிட்டு வரப்போகிறதா பிளான் இருக்குது. இதன் மூலம் ஒரு நட்புணர்வையும் ஒரு பீஸையும் அமைதியையும் இங்கே நிலைநாட்டணும் அப்படிங்கிறது எங்களோட கொள்கையாக இருக்குது. அதுக்காக இன்றைக்காக இந்த இன்ஸ்டலேஷன்ஸ் நடக்க இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இங்கே 22 28 புது மெம்பர் வரைக்கும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 24 பேர் பார்த்திங்கன்னா ரொட்டேரியன்ஸு. இந்த சாப்டர் அப் டு ஒரு 40 to 50 நம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஒன்ஸ் இந்த 40 to 50 நம்பர்ஸ் டச் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு புது சாப்டர் இங்கே இதே இடத்துல ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், யூடியூப், Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.